இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் ஆந்திரா ஸ்பெஷலாக பண்ணுற இந்த குத்தி வங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் vlogs எல்லாம் இருக்கும். இனிமேல் லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்காக இந்த மாதிரி கத்திரிக்காவை எடுத்துகிட்டேன். 1 கிலோ வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு கிண்ணத்தில் நல்ல தண்ணியை ஊற்றிக்கின்னு இதுலேயே 1 ஸ்பூன் வரைக்கும் சால்ட்டை போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ண கத்திரிக்காவை இந்த தண்ணியில் போட்டுக்கணும். கட் பண்ண கத்திரிக்காவை உப்பு தண்ணியில் போட்டால் கசக்காமல் இருக்கும். எல்லா கத்திரிக்காவையும் இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் மேலே பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கட் பண்ணி வச்சுட்டா இந்த கத்திரிக்காவை எல்லாம் போட்டுக்கலாம். கட் பண்ண கத்திரிக்காவை எல்லாம் போடல, நான் ஒரு 1/2 பங்கு போட்டேங்க. இதை போட்டுட்டு மூடியை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதங்கினா போதும். ஒரு 70% வதங்கினா போதுங்க. எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மீதி கத்திரிக்காவை கூட இந்த மாதிரியே பண்ணிக்கணும். இப்போது இன்னொரு பேனை வச்சுட்டு இதுலேயே 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 3 ஸ்பூன் எள்ளு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், அப்படியே 2 காஞ்ச மிளகாவை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பட்டா, அப்படியே 2 கிராம்பை போட்டுட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு இதெல்லாம் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு வரணும். அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட் இந்த கறியில் ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பார்த்திங்களா, இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும், பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது வறுத்து வச்சுக்கிட்ட இந்த கத்திரிக்காயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த மசாலாவை நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கணுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ண சாப்பிட்றப்போ இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் இருக்கும் நம்ம சேனலில். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்காக ஒரு 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு மேலே பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு அது கூடவே தாளிப்பு பொருட்களெல்லாம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுட்ட இந்த வெங்காயம், பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வேகட்டும். இந்த மாதிரி வேகின பிறகு இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இதிலிருந்து பச்சை வாசனைலாம் போன பிறகு இதுலேயே பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த தக்காளியை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. காரம் நீங்கள் சாப்பிட்றத பற்றி போட்டுக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி போட்டுக்கணும். எல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கினீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா திரட்டி வரும். அப்போது கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மசாலாவை போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடியை போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா திரட்டி வரணும் மேலேக்கு, அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடியை எடுத்துட்டு ஒரு வாட்டி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டா இந்த கத்திரிக்காய் எல்லாம் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு வாட்டி லைட்டாக இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இதுலேயே குட்டி டம்ளர் தண்ணி போட்டுக்கோங்க. அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. போட்டுட்டு உப்பு ஏதாவது பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு மூடியை போட்டுட்டு கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நடுவில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கினேன். இந்த மாதிரி குக் பண்ணிக்கினீங்கன்னா கறி ரெடி ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ஆந்திரா ஃபேமஸ் குத்தி வங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சேன். நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த ரெசிபி வேணும் கூட எனக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் சைனிங் ஆஃப், உங்கள் ஆத்யா. பாய் பாய்.